ஒரு கிராமத்துல சூக்கா அப்புறம் லம்பு ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்பவும் ஒத்து போகவே போகாது. ரெண்டு பேரோட எண்ணங்கள் என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருக்கிறது பிடிக்கலன்னு நினைச்சுப்பாங்க. அதனால ரெண்டு பேருக்குள்ள தினமும் ஏதாவது ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அவங்களோட அம்மா அவங்கள சமாதானப்படுத்துவாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மா பேச்ச கேட்க மாட்டாங்க. ஆனா இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான் சத்துர். தினமும் ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் சூக்கா பிரியாணி கடை போட்டு இருந்தான். அதே லம்பு கொய்யாக்கா வித்துக்கிட்டு இருந்தான். எங்க பாரு லம்போ, நீ எனக்கு போட்டியா கொய்யாக்கா வித்துட்டு இருந்த. அதனால நான் சிக்கன் பிரியாணி விக்கிற கடைய போட்டுட்டேன். இதுக்கு மேல இங்க எதுவும் ஒம்பு பண்ணிக்கிட்டு இருக்காத. அப்படி பண்ணா உனக்கு நல்லது கிடையாது. இங்க பாருப்பா, இதையே நீ கொஞ்சம் அன்பா சொல்லியிருந்தீன்னா உன் பேச்ச நான் கேட்டிருப்பேன். ஆனா நீ என்னடான்னா இப்போ நீ என்ன மிரட்டி இல்ல சொல்லிக்கிட்டு இருக்கிற. இப்ப பாரு, நாளையில இருந்து நானும் சிக்கன் பிரியாணி விற்க போறேன். ஆனா இந்த முறை நான் உன் தொழிலை கெடுத்தே தீருவேன். சரி, பார்க்கலாம் நாம ரெண்டு பேர்ல யாரு ஜெயிக்கிறாங்கன்னு. ரெண்டு பேரும் ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் சத்துர் அந்த இடத்துக்கு வந்தான். என்னப்பா இது காலங்காத்தால சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? அப்புறம் சுகா, நீனா இன்னைக்கு பிரியாணி கடை போட்டிருக்க, அதுவும் சிக்கன். அடடா, ஒரு பிளேட் கூட சாப்பிட்டு பாக்குறேன் எப்படி பண்ணிருக்கேன்னு. அண்ணா, இந்த கடை உங்க கடை மாதிரி எவ்வளவு வேணுமோ சாப்பிடுங்க. சத்துர் பணம் கொடுக்காமலேயே நல்ல பிரியாணி சாப்பிட்டான். அவன் சூக்காவோட பிரியாணிய பாராட்டிக்கிட்டு இருந்தான். இந்த விஷயம் லம்புக்கு சுத்தமா பிடிக்கல. சுக்கா, நீ பிரியாணி நல்லா பண்ணிருக்க, சாப்பிட்டதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது. இப்ப இங்க வர்ற ஜனங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சு போகும். இங்க பாருங்கண்ணே, நாளைக்கு என் கையால செய்யற பிரியாணிய சாப்பிட்டு பாருங்க, விரல கூட விட மாட்டீங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். சரிப்பா, நாளைய விஷயத்த நாளைக்கு பாப்போம். இப்ப உங்ககிட்ட இருக்கிற கொய்யாக்காவை கொடு. உன்னுடைய கொய்யாக்காவும் எதுக்கும் குறைஞ்சதில்ல. லம்பு சின்னதா பாராட்டினதுக்கே சந்தோஷமாயிட்டான். அப்புறம் சத்தூருக்கு ஃப்ரீயாவே கொய்யாக்கா கிடைச்சது. சூக்கா நாள் முழுக்க ஒரு பிளேட் பிரியாணி 50 ரூபான்னு வித்தான். அவனுக்கு நல்ல வருமானம் கிடைச்சது. இந்த விஷயம் அவன் கண்ணை பறிச்சுக்கிட்டு இருந்தது. சாயந்தரம் ரெண்டு சகோதரர்களும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் லம்பு சூக்காவுக்கு முன்னாடியே அவனோட கார்ட்டை எடுத்து புறப்பட்டான். அப்புறம் அவன் அந்த போர்டில் எழுதிட்டான், சிக்கன் பிரியாணி ஒரு பிளேட் 40 ரூபான்னு. கொஞ்ச நேரத்துல அங்க சூக்காவும் வந்துட்டான். முட்டாள், இவ்வளவு விலை குறைவா பிரியாணி விற்கிற? இன்னைக்கு உன் பிரியாணியை நீ எப்படி விற்கிறன்னு நான் பாக்குறேன். ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற விலை வித்தியாசத்தை பார்த்துட்டு ஜனங்க லம்பு கிட்ட தான் போனாங்க. அப்புறம் விலை கம்மியா இருந்ததுனால வயிறு நிறைய பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இத பார்த்ததும் சூக்காவுக்கும் தன்னோட பிரியாணிய விலை குறைக்கணும்ன்ற ஐடியா வந்தது. அவன் 50 ரூபாய் போட்டிருந்த இடத்துல 40 ரூபான்னு எழுதிட்டான். இப்ப ரெண்டு பேர் கடையிலயும் சரிசமமான விலை போட்டிருந்தது. அப்புறம் சாயந்தரம் பிரியாணிய வித்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. நான் கேள்விப்பட்டேன், இன்னைக்கும் நீங்க ரெண்டு பேரும் நஷ்டத்துல வந்திருக்கீங்கன்னு. அம்மா, இவன் என்ன மிரட்டினா. இப்போ இவனுடைய கடையை நான் மூடாம விட மாட்டேன். அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா தயவு செஞ்சு எதையும் பேசாதீங்க. சரிப்பா, இனிமே நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் எக்கேடாவது போய் தொலைங்க. ஒரு நாள் காலையில சத்துர் சூக்காவை பார்க்க வந்தான். வா சித்திரண்ணே, உட்காரு. இங்க பாருப்பா, நீ என் சொந்தக்காரனா நினைக்கிறேன். அதனாலதான் உனக்கு வியாபாரத்தை பத்தி கத்து கொடுக்கலான்னு வந்திருக்கேன். அண்ணா, இது நாள் வரைக்கும் நீங்க சொன்னதை மதிச்சுதான் நாங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீ இனிமே பிரியாணி 5 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிடு. பிரியாணி 5 ரூபாய்க்கு வித்தா சிக்கன் கூட வாங்க முடியாதுன்னு நீ உன் சகோதரனை தோக்கடிக்கணுமா வேண்டாமா? அதனால உன் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை நீ செலவு பண்ணி தான் ஆகணும். ஆனா என்கிட்ட பணமே கிடையாதுன்னு. உன் அண்ணனா நான் எதுக்கு இருக்கேன்? உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் தரேன். நீ சம்பாதிச்சதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை திருப்பி கொடு. சத்துர் சூக்காக்கு கடன் கொடுத்தான். அதுக்கப்புறம் சூக்கா ஒரு பிளேட் பிரியாணி 5 ரூபான்னு போர்டு எழுதி போட்டான். அவன் கடைக்கிட்ட ஜனங்க லைன்ல நின்னாங்க. ஜனங்க டோக்கனை கையில வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. லம்பு இத பார்த்துட்டு கவலைப்பட்டான். அப்பதான் அந்த இடத்துக்கு சத்துர் வந்துட்டான். என்னப்பா ஆச்சு லம்பு, எதுக்கு கவலையா இருக்க? சங்கடம் எதிர்க்கவே இருக்கு. காரணம் என்னன்னு என்கிட்ட கேக்குறீங்க? அப்படின்னா நீயும் பிளேட் பிரியாணி 5 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிடு. என்கிட்ட அந்த அளவுக்கு பணமே கிடையாதுண்ணே. இந்த சூக்காவுக்கு எப்படி பணம் வந்துச்சுன்னே தெரியலண்ணே. நீ கவலைப்படாதப்பா, நான் உனக்கு கடன் தரேன். நீயும் 5 ரூபாய் பிரியாணின்னு விற்க ஆரம்பிச்சிடு. சத்துர் லம்புக்கும் கடன் கொடுத்தான். அப்புறம் சகோதரர்கள் ரெண்டு பேரும் 5 ரூபாய்க்கு பிரியாணி விற்க ஆரம்பிச்சாங்க. வாங்க வாங்க, ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டு பாருங்க. ஒரு பிளேட் பிரியாணியில 4 துண்டு சிக்கன் இருக்கும். வெறும் 5 ரூபாய் தான். வாங்க வாங்க. சுவையான விலை குறைவான சிக்கன் வெறும் 5 ரூபாய் தான். ஒரு பிளேட்ல 5 துண்டு சிக்கன் வெறும் 5 ரூபாய்க்கு தான். அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற போட்டியை ஜனங்க அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்புறம் 5 ரூபான்னு வயிறு நிறைய பிரியாணி சாப்பிட்டாங்க. இன்னைக்கு அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் மத்தியானமே சிக்கன் பிரியாணியை வித்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு எவ்வளவுப்பா சம்பாதிச்சிங்க?
சூக்காவும் லம்புவும் அம்மா கிட்ட எல்லா உண்மைகளையும் சொன்னாங்க. சரி, உங்க 2 பேருக்கும் பணம் கொடுத்தது சத்துரா. இப்ப 2 பேரும் நல்லா தெரிஞ்சுக்கங்க அவன் என்ன யோசிக்கிறான்னு. அம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா. ஆமா அம்மா, இங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க மாட்டோம். நாங்க 2 பேரும் எவ்வளவு சண்டை போட்டுக்கிறோமோ அடுத்தவன் அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்குவான். ஆமா அம்மா, இன்னைக்கு நாங்க அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இனிமே நாங்க 2 பேரும் சேர்ந்தே வேலை செய்வோம். அந்த சத்துருக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்குறோமா. 2 சகோதரர்களும் ஒரே கடையில பிரியாணி போட்டாங்க. அப்புறம் போர்டு போட்டிருந்தாங்க, லம்பு சூக்கா பிரியாணி கடைக்காரன். மறுநாள் காலையில அவங்க 2 பேரும் அங்க வந்துட்டாங்க. சத்துர் மறுநாள் போய் பார்த்த போது ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். அப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஒற்றுமையை பார்த்துட்டு அங்கிருந்து தூரமா ஓடி போறதா நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டான். நண்பர்களே, இது மூலமா நாம கத்துக்கிட்ட பாடம், அதாவது நாம எப்பவும் ஒற்றுமையா இருக்கணும். அப்படி ஒற்றுமை இல்லைன்னா மத்தவன் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திப்பான். அதே மாதிரி முகஸ்துதிக்கு கூட கெட்டவனை உள்ள விட்டுடக் கூடாது. அப்படி விட்டோம் சீக்கிரமா அழிஞ்சு போயிடுவோம். ஒரு காலேஜ் வாசல்ல பப்புவோட ஒரு ஸ்நாக்ஸ் சென்டர் இருந்தது. அவன் தன்னோட ஸ்நாக்ஸ் சென்டர்ல பீட்சாவும் வித்துட்டு இருந்தான், மேகியும் வித்துட்டு இருந்தான். அண்ணா, ஒரு மேகி கொடுங்களேன். இதோ இப்பவே கொடுக்குறேன். ஒரு வெஜிடபிள் பீஸா கொடுங்க. எக்ஸ்ட்ரா சீஸ் வேணுமா? எக்ஸ்ட்ரா சீஸ் வேணும். பப்போட ஸ்நாக்ஸ் சென்டர் என்னமோ நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்தது. ஏன்னா அது ஒரு காலேஜா இருந்ததுனால அங்க அக்கம் பக்கத்துல இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் சென்டர்ஸும் இருந்தது. பப்பு எப்பவுமே யோசிப்பான் அவன் தன்னோட பிசினஸை எப்படி பெருசாக்குறதுன்னு. ஒரு நாள் அவனுடைய ஒரு நண்பன் அவனோட கடைக்கு வந்தான். அட பப்பு அண்ணன், எனக்கு ஒரு பீஸா கொடுங்கப்பா. இப்பவே தரேன். எனக்கு ஒன்றும் நார்மல் பீஸா வேண்டாம். வேற எந்த மாதிரி பீஸா வேணும் உனக்கு? எனக்கு என் பீஸாவில் எல்லாமே வேணும். காய்கறி, பன்னீர், அப்புறம் மேகியும் தான். என்ன, பீஸாவில் மேகியா? ஆ எனக்கு தான் என்னை பற்றி நல்லா தெரியுமே. எனக்கு மேகியும் சாப்பிடணும், பீஸாவும் சாப்பிடணும். ஆனா பீஸாவில் எப்படி மேகி போட முடியும்? ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க செஞ்சு தான் பாருங்களேன். விக்ரமோட பேச்சை கேட்டுக்கிட்டு பப்பு பீட்சா மேகி பண்ண ஆரம்பிச்சான். அவன் பீட்சாவோட பேஸ்க்கு மேல மேகியை போட்டான். அப்புறம் அதுல நிறைய டாப்பிங்ஸையும் சீஸையும் போட்டான். இப்ப பாரு இது எப்படி இருக்குன்னு. பப்பு இந்த மேகி பீட்சாவை ஓவன்ல வச்சான். பீட்சா தயாராகிற வரைக்கும் 2 பேரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. மேகி பீட்சாவோட வாசனை ரொம்ப சூப்பரா வந்தது. வாவ், என்ன ஒரு வாசனை. பப்பு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பீட்சாவை வெளியே எடுத்தான். மேகி பீட்சா பார்க்கறதுக்கே ரொம்ப சுவையா இருந்தது. குடுப்பா. பப்பு அந்த பீட்சாவை வெட்டினான், விக்ரம் கையில கொடுத்தான். விக்ரம் அந்த பீட்சாவை சாப்பிட்டான். வா வா வா, என்ன ஒரு சுவையா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல சூப்பரா இருக்கும்னு. அற்புதம், படு சூப்பரு. வா வா வா. அவ்வளோ நல்லா இருக்கா? ஆமாப்பா, நீயும் சாப்பிட்டு தான் பாரு. பப்புவும் தான் செஞ்ச மேகி பீட்சாவை சாப்பிட்டான். அப்புறம் அவனுக்கும் அது ரொம்ப பிடிச்சு போச்சு. அட என்னப்பா இது ஒரு புது டிஷ் மாதிரி தெரியுது. விக்ரமும் பப்புவும் மேகி பீட்சாவை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் அங்க 3 கஸ்டமர்ஸ் வந்தாங்க. ஆமா, இது என்ன பீஸா? மேகி பீஸா. மேகி பீஸாவா? எங்களுக்கும் ஒரு மேகி பீஸா கொடுங்க. பப்பு அடுத்த மேகி பீட்சாவை பண்ணி உள்ள வச்சான். அவன் அதை செஞ்சிட்டு இருக்கும் போது இன்னும் சில கஸ்டமர்ஸ் அங்க வந்தாங்க. அவங்களும் மேகி பீட்சாக்கான ஆர்டர் கொடுத்தாங்க. பப்பு ஒண்ணுக்கு அடுத்தது ஒண்ணுன்னு மேகி பீட்சா பண்ணிட்டே இருந்தான். அவன் பீட்சாவை ரெடி பண்ணா ஓவன்ல வச்சான். அப்புறம் அதை வெட்டி கஸ்டமர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சான். இது ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கு. பப்பு அண்ணா, இது சூப்பரா இருக்கு. நன்றி. அட பப்பு அண்ணன், இந்த ஐடியா நம்மளது தானே? ஆமாப்பா, ஆமா, இது உன்னுடைய ஐடியா தான். தேங்க்யூ என் நண்பா. பப்பு விக்ரம கட்டி பிடிச்சான். அன்னில இருந்து பப்புவோட மேகி பீட்சா நல்லா வியாபாரமாச்சு. பப்பு சந்தோஷமா இருந்தான். ஒரு மேகி பீட்சா. ஒரு மேகி பீட்சா. மேகி பீட்சாவுக்காக பப்புவோட ஸ்நாக்ஸ் சென்டர்ல கூட்டம் அதிகமாச்சு. கொஞ்ச நாள்லயே பப்பு நிறைய பணம் சம்பாதிச்சிட்டான். அவன் பீட்சா சென்டரை பெருசாக்கிட்டான். வாவ் அண்ணே, இவ்வளோ பெரிய பீஸா பார்லரா? ஆமாம்பா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அன்னைக்கு நீ கொடுத்த மேகி பீஸாவோட ஐடியா அற்புதம் செஞ்சிடுச்சுல்ல. தேங்க்யூ. வெல்கம் ப்ரோ, வெல்கம். ஆனா நான் வரும்போதெல்லாம் எனக்கு ஃப்ரீயா பீஸா கொடுக்கணும், சரியா? நீ கவலையே படாத. பப்புவோட பெரிய பீட்சா பார்லர் ஓபன் ஆயிடுச்சு. இப்ப கஸ்டமர்ஸ் உள்ள உட்காந்து சாப்பிட்டாங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்தது. ஆனா பப்புவுக்கு பக்கத்திலேயே ஒரு ஸ்டால் இருந்தது, வினோதோடது. வினோத் பல வருஷமா பிராங்கியும் பீட்சாவும் வித்துட்டு இருந்தான். நேத்துக்கு வந்த பையன் இவன் நம்ம பின்னாடி வந்தான். இவன் எவ்வளோ பெரிய பீஸா பார்லரே வச்சுட்டான் பாரு. அவனுடைய மேகி பீஸா ஐடியா ஹிட் ஆயிடுச்சு. ஆனா அந்த மேகி பீஸால அப்படி என்னதான் இருக்கு? ஸ்பெஷல்லாம் ஒண்ணும் கிடையாது.
அப்புறம் நாமளும் பண்ணுவோம் மேகி பீஸா, அத கம்மியான விலைக்கு விற்போம். இததான் எதிர்பார்த்தேன் பாஸ். இப்ப பாரு இருக்கு வேடிக்கை. வினோத் குறைவான விலையில மேகி பீட்சாவை விற்கிறதுக்கு முடிவு பண்ணான். அங்க பப்புவோட பீட்சா பார்லர்ல ஒரு மேகி பீட்சா 100 ரூபாய் விலை. நாம 80 ரூபாய்க்கு மேகி பீஸாவை விற்போம். அன்னைக்கு வினோத் தன்னோட ஸ்டாலுக்கு வெளியில போஸ்டர் அடிச்சு ஒட்டினான், மேகி பீட்சா 80 ரூபான்னு. யங்ஸ்டர்ஸ் பீட்சாவோட விலை கம்மியா இருக்கிறத பார்த்துட்டு வினோதோட ஸ்டாலுக்கு வந்தாங்க. ஒரு மேகி பீஸா கொடுங்க. எனக்கு ஒரு மேகி பீட்சா கொடுங்க. இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் வினோதோட ஸ்டாலுக்கு மேகி பீட்சா சாப்பிட போயிட்டாங்க. பார்த்தல சோட்டு கதை எப்படி மாறுச்சுன்னு. இப்போ நாம மொத்த மார்க்கெட்டையும் புடிச்சிடலாம். பப்புவோட ஸ்நாக் ஷாப்ல மெல்ல மெல்லமா கூட்டம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப பப்புக்கு ஒரே கவலையா ஆயிடுச்சு. அதாவது அவன் என்ன பண்றதுன்னு. நானும் விலையை குறைச்சி பாக்குறேன். அன்னைக்கே பப்புவும் ஒரு புது போர்டு போட்டான், மேகி பீட்சா 70 ரூபான்னு. வினோத் பப்புவோட போர்டை பார்த்தான். 70 ரூபாய். இப்ப பாரு. வினோத் 50 ரூபான்னு போர்டு போட்டுட்டான். அப்புறம் மறுபடியும் ஒரு முறை கஸ்டமர்ஸ் வினோதோட கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பப்புக்கு ஒரே கவலையாயிடுச்சு. 50 ரூபாய்க்கு குறைவா எப்படி விக்கிறது? எனக்கு நஷ்டம் ஏற்படுமே. பப்பு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அப்பதான் வேகமான காத்து அடிச்சது. அந்த காத்து ஒரு பெண் உருவத்துல மாறுச்சு. பப்பு, நான் தான் உன்னோட குலதெய்வம். இங்க நான் உனக்கு உதவுறதுக்காக வந்திருக்கேன். இன்னையில இருந்து நீ எந்த மேகி பீட்சா பண்ணாலும் அது பெருசா ஆயிடும். அதனால உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இந்த லாபத்துல ஒரு பங்கு நீ ஏழைங்களுக்கு தானம் பண்ணணும். உனக்கு சுபம் உண்டாகட்டும். பப்புவோட குலதெய்வம் அவனோட பீட்சா ஓவன்ல ஏதோ மாயம் பண்ணாங்க. அப்புறம் அவங்க மறைஞ்சிட்டாங்க. பப்புக்கு அப்ப அங்க என்ன நடந்ததுன்னே ஒன்னும் புரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனோட பார்லருக்கு ஒரு கஸ்டமர் வந்தாங்க. அண்ணன், ஒரு மேகி பீட்சா கொடுங்க. பப்பு எப்பவும் போல ஒரு மேகி பீட்சாவை பண்ணா அதை ஓவன்ல கொண்டு போய் வச்சான். ஓவன்ல வச்சதுமே பீட்சாவோட ரூபம் பெருசாச்சு. அந்த பீட்சா ஓவன் சைஸுக்கு பெருசாயிடுச்சு. பப்புவும் அந்த பொண்ணும் 2 பேரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இது என்ன மாயம்? மேகி பீஸா. பப்பு அந்த பெரிய பீட்சாவை வெளியில எடுத்தான். அப்புறம் அதை துண்டு துண்டா வெட்டினான். எனக்கு ஒரே ஒரு ஸ்லைஸ் மட்டும் போதும். அதுக்கப்புறம் பப்பு எல்லா ஸ்லைஸையும் ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் கொடுத்துட்டான். பப்புவோட மாய பீட்சாவோட விஷயம் தீய போல பரவிடுச்சு. அப்புறம் மறுபடியும் கஸ்டமர்ஸ் கூட்டம் வர ஆரம்பிச்சது. ஒரு பீட்சா ஸ்லைஸ் எவ்வளோங்க? 30 ரூபாய். பப்பு ஒரு பீட்சாவை 6 ஸ்லைஸா போட்டு நல்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சான். ராத்திரி குலதேவி சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்தது. இதுல வர்ற வருமானத்துல ஒரு பங்கை நான் தானம் பண்ணணும். பப்பு அந்த பணத்துல ஒரு பங்கு எடுத்து தனியா வச்சான். அந்த பணத்தை எடுத்துட்டு கோவிலுக்கு போனான். அந்த பணத்துல அவன் சாப்பாடு வாங்கி அங்க இருக்கிற ஏழைங்களுக்கு கொடுத்தான். அந்த கடவுள் உனக்கு நல்லதே செய்யட்டும்பா. இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நடந்துகிட்டே இருந்தது. பப்பு மாய மேகி பீட்சாவை வியாபாரம் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சான். அப்புறம் அதுல ஒரு பங்கை ஏழைங்களுக்கு தானம் பண்ணான். அப்புறம் அங்க வினோத் தன்னோட தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தான். அவனுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அதாவது பப்புவோட பீட்சா எப்படி தானவே பெருசாகுதுன்னு. அந்த மாயமான வரும் பப்புக்கு கிடைச்சது. ஏன்னா அவன் நல்லவன். அவன் மூலமா நல்ல விஷயங்கள் முன்னேறி வந்தது. அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் ஹப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரு. எனக்கு தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரி பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு ஹப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. ஹப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் ஹப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்போ என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு.
கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும் ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்து போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்திரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா. இந்த பாவத்தை செய்யாத. நாம கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லா நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்லை, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது. நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு, சரியா? சுல்தான் சார் அங்கேருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்துக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல்லண்ணே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்புறேன். அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்துருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டரை ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? புரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இதை எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன். அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்த ஆளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல. அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆபீசர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும். அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன,
உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் ஹப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரு. எனக்கு தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரி பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு ஹப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. ஹப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் ஹப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்போ என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும், ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்து போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்திரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா. இந்த பாவத்தை செய்யாத. அவ கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லாஹ் நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்ல, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது. நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு, சரியா? சுல்தான் சார் அங்கேருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்திக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல்லண்ணே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்புறேன். அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்துருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டர் ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு.
அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? புரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளு வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இதை எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன், அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்த ஆளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல. அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆபீசர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும்.